செய்துபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம்கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்று காலை பஞ்சாங்க குறிப்புகளும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம். 19/5/2017 வைகாசி மாதம் 5ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி மதியம் 1:39 பின்பு நவமி. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் காலை 6:43 பின்பு சதயம். சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாள் நவசக்தி மண்டபத்தில் தங்க ரதத்தில் எழுந்தருளி காட்சியளிக்கிறார். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. வெள்ளிக்கிழமை அன்று துர்காம்பாளை பிரார்த்தனை செய்வது, மேலும் ராகு கால பூஜையில் வழிபடுவது விசேஷ பலன்களை கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசி அதற்குண்டான நட்சத்திர பலன்களை பற்றி பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல முதல் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் முறைகளில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் காணக்கூடிய தினம்னு சொல்லலாம். புதிய புதிய நண்பர்கள் தொழிலில் சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, பெரிய அதிகாரிகள் மூலமாக சில வழிகாட்டுதல் பிரகாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கோயில் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யறது, புதிய நன்கொடைகள் கொடுக்கறது, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சில உதவி இல்லாத இல்லங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தோணக்கூடியதாகவும் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் பிராணிகள் வளர்த்தக்கூடிய சில பேருக்கு அந்த பிராணிக்கு உடம்பு சரியில்லை, உடல் உபாதைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்ல மன வருத்தங்களும் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். இன்றைய தினத்துல தொழில் முறைகளில் வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு, புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, அமோகமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியங்கள்ல புதிய நண்பர்கள் மூலமாக காரியத்தை சேதிக்கக்கூடிய வாய்ப்புகள், சில விஷயங்களை சேகரித்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கோயில் காரியங்களுக்கு செய்யறது, பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது, இந்த மாதிரி தெய்வ பக்தியில் ஆளக்கூடிய வாய்ப்புகளும், குலதெய்வ வழிபாடு, தூர கோயில்களுக்கு போய் சென்று வழிபாடு செய்யறதுக்கு உண்டான விசேஷகரமான தினம் சொல்லலாம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாறுபட்டு சில சிந்தனைகளும் மாறுபட்டு சில யுத்திகள்னால பேசி சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய தினமாக சிறப்பான சில பிரயாணங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடும். சில விஷயங்கள்ல உங்களுக்கு விரயங்கள் என்பது உண்டு. தொழில்ல லாபம் நஷ்டம் சரிசமமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் பிறருக்கு கொடுக்கும் பொழுது சிறிது கவனம் என்பது தேவை. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவாட்டு யதார்த்தமா பேசுறது, யதார்த்தமா தொழில் ரகசியங்களை சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது.
சின்ன விஷயத்துக்காக கோபப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது சிறிது கவனம் என்பது தேவை. சகோதரருக்காக ஏற்பட்ட விரயங்களை பத்தி பேசி உனக்காக தான் இது செஞ்சேன், உனக்காக இது சொன்னனே அப்படிங்கிற விஷயத்தை மறந்து சுமூகமா பேசுறது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துக்கு உண்டான சுக்கிர பகவான் புதிய தொழில்கள் செய்யணும்னு எதிர்பார்க்கிறவங்க, மாற்றங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, தீய வினைகளை போக்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு சொல்லலாம். புதிய காரியங்கள் ஈடுபடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்னென்ன, இனிமே நம்ம எதை சரி பண்ணிக்கிறது, எதை சரி பண்ணிட்டா மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சிந்திச்சு அதன் மூலமா செயல்படுறதன் மூலமாக புதிய யுக்திகளும் புதிய யோசனைகளும் உங்களுக்கு தோணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நஷ்டங்களை எல்லாம் போக்கி லாபத்தை ஈட்டக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தத்தின் மூலமாக லாபகரமான செய்திகள் வந்து சேர்றதும், குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கும் பெற்றவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருந்த விஷயங்கள்ல இருந்து மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் என்பது உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, உன்னதமான வழிபாடு. சிம்ம ராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடக்கூடிய கிரக நிலை இன்னைக்கு உண்டு. திருமண சம்பந்தமான விஷயங்கள் பேச்சில் அடிபட்டவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமாத புது தம்பதியினருக்கு வெளியூர் அல்லது தூர பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தத்தின் மூலமாக புதிய புதிய பொருட்கள் வந்து சேரக்கூடியதாகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். எதிர்கால வாழ்க்கையை பற்றிய திட்டங்கள் தீட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. புதிய நண்பர்களை சேர்த்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கிறது, பழைய வீட்டை இடிச்சு புதுசா கட்டுறது, வாஸ்து பிரகாரம் இதை மாற்றிக்கொள்ளலாம்னு நினைக்கிறது, புதிய புதிய ஆலோசனைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனம் பழுதாயிடுச்சுன்னு சொல்லி அதை சரி பண்றது, இது போன்ற சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு, உங்களுக்கு விசேஷகரமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு வேலை வாய்ப்புல இனிதாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்கள் மூலமாகவோ அல்லது பெரிய அதிகாரியின் மூலமாக சிபாரிசு கிடைச்சு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனக்கு வயசாயிடுத்தே, வேலை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நடக்கிறது. என்னைக்கும் உழைத்த விஷயங்களுக்கு பலன் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதே போன்று உழைப்புக்கேற்ற பலனும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கடன் விஷயங்கள்ல வாங்குறதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. கடனுக்காக கடன் வாங்குறது, திருப்பி கடனுக்காக கடன் வாங்குறது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது எதிர்காலத்துல சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிரிந்த தம்பதியினர் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவாட்ட கொஞ்சம் கவனமாக பேசுறது, யதார்த்தமாக பேசுறதை தவிர்த்து கொள்வது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்த உணவை வாங்கி சாப்பிட்றது, பிடித்த பொருட்களை வாங்கி 1 ரூபாய்க்கு 2 ரூபா மேல செலவு பண்ணி அதற்குண்டான பொருட்களை ஈட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல கடைசி 2 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும்,
விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். சொந்த பந்த வீட்டுக்கு நீங்க போய் புதிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, அல்லது உங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய விசேஷங்கள்ல அவங்க வந்து கலந்துக்கிறது, இல்ல அவங்கள போய் அழைக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக புதிய அறிமுகமும் அறிமுகத்தின் மூலமான முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. பெற்றவள் மூலமாக குழந்தைகளுக்கும் குழந்தைகள் மூலமான பெற்றவர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இருந்திருக்கும். உங்க பேச்சு, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய நகைச்சுவை உணர்வுகள் பிறருக்கு வசீகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு உன்னதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதிய இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, தொழிலுக்கு தேவையான முன் பணம் ஏற்பாடாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்த சில பொருட்கள் மூலமாக உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு சில பொருட்களை வாங்கி தந்து மகிழ்ச்சியுறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தாய்மார்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இருந்திருக்கும். குழந்தைகளுடைய படிப்புல நல்ல ஞாபக சக்தி, அவங்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் புதிய புதிய வார்த்தையாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று தொழில் முறைகளில் இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க சம்பந்தமான சில பிரச்சனைகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுமூகமான சில பதில்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு உன்னதமான வழிபாடு. தனுர் ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புல முன்னேற்றம் காணக்கூடிய தினம். மார்க்கெட்டிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க டார்கெட் எட்டக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் அதிகாரியின் மூலமாக நல்ல பாராட்டுதல் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சின் மூலமாக காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேங்க் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பினான்ஸ் சம்பந்தமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்ற காணக்கூடிய தினம். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று காலை முதல் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருடைய உடல் நலத்துல அக்கறை காணக்கூடிய நீங்க உங்க உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கொண்டால் நிச்சயமான ஆரோக்கியமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 4, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விஷ்ணு வழிபாடு உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைத்த லாபங்கள் கூடக்கூடிய தினமாக இருந்திருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடக்கூடிய தினமாக இருந்திருக்கும். எதிர்பாராத பணவரவுகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பொருளாதாரம் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, தனக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, சொந்த பந்தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, சகோதரருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, தாயாருக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, தூர பிரயாணம் சென்று வழிபாட்டு முறைகளில் மேற்கொள்றது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகி கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சகோதரர் மூலமான லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு சொல்லலாம். மேலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் புத்திசாலித்தனமான பேச்சுக்கள், புத்திசாலித்தனமான செயல்படுறது, மேல் படிப்பு, இது போன்ற விஷயங்கள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களே,
அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொருளாதாரத்துல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சிறு சிறு பிரயாணங்கள்லையும் லாபகரமாகவும் சாதுரியமான உங்க பேச்சிலையும் இன்றைய தினத்தில் வெற்றியை காணக்கூடிய தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நகைச்சுவையான உங்க பேச்சு, நகைச்சுவையான உங்க செயல் பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால பேச்சில் சிறிது கவனம் என்பது தேவைன்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்துல இருக்கிறவங்க, அதே போன்று வழக்கு சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் என்பது உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாகன சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிறருடைய உதவிகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நகையே எனக்கு சேரலையே, நகையே எனக்கு நிக்க மாட்டேங்குதே, இது போன்ற வருத்தம் இருக்கிறவங்களுக்கு பொருட்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களையும் கொண்டுள்ள உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இது போன்ற வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன விஷயத்திலையும் மன சோர்வுகளும் கோபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமா பேசுறது, கோபத்தை குறைத்து கொள்றது, நினைச்ச காரியத்துல முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கங்காட்டி வெளிநாடு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போயிட்டு வர்றவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் திரும்பி கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுனால வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர் சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் செய்யறவங்களுக்கு முன்னேற்றங்கள் என்பது உண்டு. மேலும் வாகன ஓட்டிகளா இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். மேலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் கொண்ட உங்களுடைய பலாபலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு புதிய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய வீடு தசை, இந்த இடத்துல வீட்டு தசை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ராசி பிரகாரம் இந்த வீட்டில் இருந்தோம்னு சொன்னா எனக்கு அமோகமான வெற்றிகள் கொடுக்கும். உண்மைதானே? இல்லம் ஒரு கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடு நன்னா இருந்தாலே நம்ம மன நிம்மதி நன்னா இருக்கும். வெளியில என்னதான் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே மனஸ் நிம்மதி இருந்தாலே நல்ல மாற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருப்பா, ஆனா சொந்த வீடு வாங்கணுங்கிற சிந்தனையும் கூடி வரும். சரி, இருக்கிறது வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடு மாதிரி பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல நம்ம என்னென்ன பண்ணிக்கிறது நல்லது, எந்தெந்த இடத்துல எது இருந்தால் நல்லா இருக்கும், வாசல் எந்த திசையை பார்த்து இருக்கிறது ரொம்ப விசேஷம், இது போன்ற சில குறிப்புகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ரொம்ப ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் கலந்து வரும்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பொதுவா உங்களுக்கு மேஷ ராசி, அதாவது மேஷ ராசியா இருக்கும் பொழுது எந்த திக்கு உங்களுக்கு விசேஷகரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு சம்பந்தமான உங்களுக்கு நன்னா இருக்கும், கிழக்கு சம்பந்தமா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரிஷப ராசியாக இருக்கும் பொழுது கிழக்கு முகம் ரொம்ப உன்னதமாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். கிழக்கு உங்களுக்கு லாபகரமான செய்திகளை உண்டாக்கி கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு, இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு கிழக்கு முகம் லாபகரமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கிறவங்க அடிக்கடி பிரயாணங்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதனால மேற்கு பார்த்து இருக்கலாம், இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் மேற்கு பார்த்து இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு கிழக்க பார்த்து வீட்டில் இருக்கிறது நல்ல லாபகரமான செய்திகளை உண்டாக்கி கொடுக்கும், தொழில் முறைகளில் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி முடிஞ்சாச்சு. மிதுன ராசி மாதிரியே கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு, கன்னி ராசிக்கு அதிபதி புதன் தான். அதே புதன் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது துலா ராசி.
துலா ராசிக்கும் கிழக்கு வடக்கு உன்னத பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு தெற்க பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவே வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா தெற்கு முகமா இல்லாம கிழக்கு வடக்கு முகமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். மேலும் நம்மளுக்கு தனுர் ராசி, தனுசு ராசியில இருக்கிறவங்க பார்த்துட்டீங்கன்னா வடக்கு முகமா இருக்கிறது முன்னேற்றங்களும் லாபகரமான செய்திகளும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரங்க மேற்கு முகமா இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து செயல்படுறது நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கும் அதே தான், மேற்கு முகமா இருக்கலாமா அல்லது கிழக்கு முகமா இருக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனராசிக்காரங்க குரு உண்டான அதிபதின்னு காட்டி வடக்கு கிழக்கு இது ரெண்டுமே உன்னதமான பலன்கள் கொடுக்கும். நம்ம வீட்டில் 4 திசையை ரொம்ப அழகா பிரிக்கலாம். ஒன்று பார்த்துட்டேன்னா அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவா. இது தென்கிழக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. தென்கிழக்கு அக்னி மூலையில நம்ம சமையல் கட்டு வச்சுக்கிறது நல்லது. அந்த இடத்துல அன்னபூர்ணேஸ்வரி வச்சுக்கிறது நல்லது. சில பேர் சுவாமி ரூம் இருந்ததுன்னா சுவாமி ரூம் வச்சுக்கலாம், அல்லது அந்த இடத்துலயே ஒரு கபோர்டு வச்சு சுவாமி ரூம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது கன்னி மூலைன்னு சொல்லுவா. இந்த கன்னி மூலைங்கிறது தென்மேற்குன்னு பேர். இந்த தென்மேற்குல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம். வீட்டில் பெரியவங்க வந்துருந்தாங்கன்னா பெரியவங்க இருந்துக்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் புத்திர பெயர்லாம் எதிர்பார்க்கிறவங்க இந்த கன்னி மூலையில் இருக்கும்போது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த வடமேற்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வடமேற்குல இருக்கக்கூடிய இடம் வாயு மூலைன்னு காட்டி பிளஷ் அவுட்டு, பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு நிறைய வீட்டில் அந்த இடத்துல சமையல் கட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். கெஸ்ட்டுக்கு உண்டான சமையல் ரூமாக அந்த ரூம் இருந்துட்டா நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஈசான்ய மூலை. இந்த ஈசான்ய மூலை அப்படிங்கிறது சிவரூபம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ரூபத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் காரியங்கள் கட்டுறது அல்லது சுவாமி வைக்கிறது நல்லது. நிறைய வெயிட்டுகளை அந்த இடத்துல வைக்கப்படாது. இரும்பு சம்பந்தமா குடோன் சம்பந்தமாலாம் வைக்கிறது உர்ஜிதம் கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால சுவாமி காரியங்கள் வைக்கிறது, ஈசான்ய மூலையில முடிஞ்ச வரைக்கும் வெயிட் வைக்காம சுவாமி ரூம் மாதிரி வச்சுக்கிறது, புஸ்தக ரூம் மாதிரி வச்சுக்கிறது, குழந்தைக்கு உண்டான படிப்பு ஸ்டடி ரூம் மாதிரி வச்சுக்கிறது, இது போன்ற சில 4 மூலைகளையும் பிரித்து வைத்துக்கிறது நல்லது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிற கேள்வி, சார் நான் எந்த திசையை பார்த்து பீரோ வைக்கிறது நல்லது? வடக்கு கிழக்கு இந்த 2 திசையை பார்த்து பீரோ வைக்கிறது நல்லது. தீபம் எந்த பக்கம் ஏத்துறது நல்லது? வடக்கு கிழக்கு. இந்த வடக்கு கிழக்கு கொண்டு தீபம் ஏத்துறது நல்லது. வீட்டில் எந்த பார்த்து நான் சமையல் செய்யணும்? கிழக்க பார்த்த மாதிரி சூரியன் உதிக்கக்கூடிய இடத்தை பார்த்த மாதிரி நான் சமையல் செய்யறது விசேஷமான பலன்கள் கொடுக்குன்னு சொல்லலாம். இது போன்ற சில வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணினாலே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைகளும் இருக்கும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.